enzymes involved oxidation and reduction reaction. இப்போ இது வந்து அந்த லெசனில் ஒரு 7 மார்க்காக கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. என்சைம்ஸ், அதாவது நம்ம இப்போ ஒரு ரியாக்ஷன், நமக்கு ஒரு சைக்கிள் நடக்குதுன்னா அதில் நிறைய என்சைம்ஸ் வந்து சேரும்போது நம்ம அதில் என்ன சேர்த்துக்கிறோம், ஒன்று சிந்தேஸ் சேர்த்துக்கிறோம், ஒரு டிரான்ஸ்ஃபரேஸ், ஆக்சிடேஸ், அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம்ல. அதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றத இந்த கொஸ்டின். enzymes involved in oxidation and reduction action. ஆக்சிடேஷன்னா addition of oxygen, removal of hydrogen. அதாவது ஆக்சிஜன் சேரும், ஹைட்ரஜன் வெளியே போயிடும். இதுதான் ஆக்சிடேஷனுக்கான மீனிங். ரெடாக்ஷன்னா ஹைட்ரஜன் சேரும், ஹைட்ரஜன் அயான்ஸ் சேரும், பட் ஆக்சிஜன் வெளியே போயிடும். சரியா? வாட் இஸ் அந்த ஞாபகம், வாட் இஸ் ஆக்சிடேஷன்னு கேட்டாங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதே ரிடாக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். எப்பயுமே நம்ம ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன் ஒரு சைமல்டேனியஸாக இது வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் என்சைம்ஸ் பர்டிகுலர்லி இன் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், அதாவது நம்ம பயாலஜிக்கலாக மனுஷங்களோட ஆக்சிடேஷனில் இந்த 2 கிளாஸ் தான் ரொம்ப பெரிய பிலாங் டு கிளாஸஸ். ஒன்றும் ஆக்சிடேஷன் நடக்கும், இல்லைன்னா அங்கே ரிடாக்ஷன் நடக்கும். இதுதான் வந்து அடிக்கடி எடுக்கிறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு 4 டைப் இருக்குது. ஆக்சிடேஸ், டீஹைட்ரோஜனேஸ், ஹைட்ரோபெராக்சிடேட், அப்புறம் ஆக்சினோஜெனேஸ் அப்படின்னு சொல்லி 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிடேஸ். ஆக்சிடேஸ்னால் these enzymes catalyze the elimination of hydrogen from the substrate. These enzymes, இந்த enzymes வந்து கேட்டலைஸ்ட் ஆகும்போது, கேட்டலைஸ்ட்னால் அது பெருக்கிட்டு போகும்போது அதில் இருக்க ஹைட்ரஜன் அயானை வந்து எலிமினேட் பண்ணுறது. இதில் சப்ஸ்ட்ரேட்டில் ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கிற அயான்ஸ், ஹைட்ரஜன் அயான்ஸை எலிமினேட் பண்ணுறது, விச் இஸ் அக்செப்டட் பை ஆக்சிஜன் டு ஃபார்ம் மோஸ்ட்லி இன் வாட்டர். அதாவது ஆக்சிஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நைட்ரஜனை வந்து வாட்டர் மாதிரி வாட்டர் ஃபார்மில் வெளியே தள்ளிடுது அப்படின்றாங்க. These enzymes, இந்த enzymes catalyze the elimination of hydrogen from the substrate which are accepted by oxygen to form mostly in water. இதுக்கு எக்ஸாம்பிள்னா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். இது வந்து நம்மளுடைய எண்டு ப்ராடக்ட் ஆஃப் இதில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் காம்ப்ளெக்ஸ் 5th வந்து லாஸ்ட்டில் இந்த சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் வந்து வெளியே போகும்போது H2 வாட்டராக வந்து வெளியே போயிடும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் அமினோ ஆசிட் ஆக்சிடேஸ், அப்படி சும்மா ஆக்சிடேஸ்ன்னு தான் இருப்பார். ஆக்சிடேஸ்னால் இது ஆக்சிஜன் வந்து இது ஹைட்ரஜனாக வெளியே போகிறது, ஹைட்ரஜன் வந்து வெளியே போகிறது. டீஹைட்ரோஜனஸ்னால் catalyze the reversible transfer of hydrogen from one substrate to another. அதாவது கேட்டலைஸ் பண்ணும்போது ரிவர்சபிள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரஜனை வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டுகிட்டே போகுதா டீஹைட்ரோஜெனசிஸ். ஃப்ரம் ஒன் சப்ஸ்ட்ராக்ட் டு அனதர் சப்ஸ்ட்ராக்ட். ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலை சும்மா அப்படி கேர் பண்ணிட்டு இன்னொரு ஹைட்ரஜன் மாலிகுலை தொடர்ந்து கொண்டு போகிறது. கேட்டலைஸ்டு reversible transfer of hydrogen from one substrate to another. இது வந்து NADH. நம்ம அந்த டீஹைட்ரோஜெனசிஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த டீஹைட்ரோஜெனசிஸ்ன்ற இடத்துலலாம் இந்த NADH, NADPH இதெல்லாம் வரும். சரியா? நம்ம சைக்கிள்ஸ் எழுதுமோ ஞாபகம் வச்சுக்கோ. NADH டிபெண்டன்ட் ஹைட்ரோஜெனஸ்னால் நம்ம கிளிசரால் 3 பாஸ்பேட்டு அந்த இந்த சைக்கிளில் குளுக்கோலைசர் சைக்கிளில் வந்து 2 பிரிஞ்சோடனே இங்கே இங்கே கிளிசரால் 3 பாஸ்பேட் திருப்பி கீழே போகும்போது இங்கே NADPH கிளிசரால் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜெனசிஸ்ன்னு வரும். அப்போ இங்கே வந்து கேர் பண்ணிட்டு போதும். NADPH எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் டீஹைட்ரோஜெனசிஸ்ன்னு வரும். அப்புறம் HMG ரெடக்டேஸ், கோஏ ரெடக்டேஸ் NADPHன்ற வர இடத்துல. அப்புறம் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் 2-3 எழுதிக்கணும். அடுத்து வந்து ஹைட்ரோபெராக்சைடேஸ். இது என்னங்க, கான்ஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் H2O2 in the reaction catalyzed by the aerobic dehydrogenases. The harmful effect of H2O2 are prevented by hydroperoxidase. Example peroxidase. அதாவது
இப்போ நம்மளுக்கு எப்பயுமே பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கும்போது ஏரோபிக் மூடில் நமக்கு என்னன்னா ஹைட்ரோ பெராக்சைடு வந்து உருவாகும். ஹைட்ரோ பெராக்சைடுன்றது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்குறது. இதை இந்த ஹைட்ரோ பெராக்சைடை உடைச்சிரும். எப்படி உடைக்கணும், ஒன்று தண்ணியாகவும் இன்னொன்று ஆக்சிஜனாகவும் உடச்சி அதை அனுப்பி விடுறது தான் ஹைட்ரோ பெராக்சைடு. இப்போ எனக்கு இங்கே ஒரு ஹைட்ரோ பெராக்சைடு வந்து இது விஷமாக என் உடம்புல இருக்குன்னா இந்த ஹைட்ரோ பெராக்சிடேஸ் என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா இதை வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் உடச்சி எனக்கு அனுப்பி விட்டுரும். அதுதான் இதோட வேலை. ஆக்சினேஸ்ன்றது catalyzed directly incorporation of oxygen into substrate molecule. அதாவது ஆக்சினேஸ் கேட்டலைஸ் இது என்ன பண்ணுன்னா இப்போ இங்கே வந்து ஆக்சிடேஸ்ன்றது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுற வேலை. இங்கே ஆக்சிஜனேஸ்ன்றது வந்து ஆக்சிஜனை நீங்கள் வந்து சேர்ந்துக்கொண்டு லைனுக்குள்ளே விடுற மாதிரி சேர்த்துக்க ஹெல்ப் பண்ணுது. சரியா? கேட்டலைசேஷன் நடக்கும்போது டைரெக்டாக ஒரு இன்கார்பரேஷனுக்கு ஆக்சிஜனை சப்ஸ்ட்ரேட் மாலிகுலுக்குள்ளே திணிக்குது. இது 2 வகை இருக்குது. ஒன்று வந்து டை ஆக்சினோஜெனேஸ், இன்னொன்று ஆக்சினோஜெனேஸ்ன்ட்டு. டைனா 2, 3னா 1. 2 ஆக்சிஜனை திணிச்சா டை ஆக்சினோஜெனேஸ், 1 ஆக்சிஜனை திணிச்சா மோனோ ஆக்சினோஜெனேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோனோஜெனடேஸ் ஆக்சிடேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபினாலைன். இது வந்து ஒரு ஹைட்ராக்சைடு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த மோனோ இது. அப்புறம் ஃபினாலைன் சைட்டோக்ரோம் P450 மோனோ ஆக்சிடேஸ் சிஸ்டம். சரியா? இதெல்லாம் இது வந்து ஒரு மெயினான ஒரு ட்ரக்கு. இது எதுக்குன்னா பயோசிந்தட்டிக்ஸ் ஆஃப் ஸ்டெராயிலுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. சரியா? அந்த சைட்டோக்ரோம் P450 மோனோ ஆக்சிடேஸ். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது என்ன ஆகுது, இப்போ ஒரு ஓட்டு வந்து உள்ளே ஆகுது, ஆனால் இங்கே வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. இந்த ஓட்டு வந்து அங்கேயே தான் ஸ்டேபிள் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஓட்டு வந்து திணிக்குது. அதான் என்னதுன்னா ஆக்சினோஜெனேஸ். 4 தான். ஒன்று வந்து ஆக்சிடேஷன், டீஹைட்ரோஜெனேஸ், ஹைட்ரோ பெராக்சிடேஸ், இன்னும் வந்து ஆக்சினோஜெனேஸ். ஆக்சிடேஸ்னால் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருது. டீஹைட்ரோஜெனேசஸ்னால் ஒரு ஹைட்ரஜனை இன்னொருத்துக்கு கேர் பண்ணிட்டு போகிறது. ஹைட்ரோ பெராக்சிடேஸ்னால் விஷத்தை வந்து உடச்சி ஆக்சிஜனாகவும் வாட்டராகவும் போயிடுது. ஆக்சினோஜெனேசஸ்னால் ஆக்சிஜனை ஆட் பண்ணி விடுறது.